அனைவருக்கும் வணக்கம். எனது ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி, எனது பித்திருக்கள் மற்றும் எனது குலதெய்வத்தை வணங்கி, எனது பெற்றோர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த ஜோதிட ஆய்வினை மேற்கொள்ளும் நான் சேலம் ஆத்தூர் லோகநாதன். வணக்கம். இந்த ஜோதிட ஆய்வில் நாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமணமாகி 7 வருடம் ஆகின்றது. இன்று வரை குழந்தை பேறு இல்லை. இந்த கணவன் மற்றும் மனைவியுடைய ஜாதக ஆய்வு செய்து இந்த ஜாதக இணைவுக்கு குழந்தை பேறு பலன் எவ்வாறு இருக்கும், குழந்தை இருக்குமா அல்லது குழந்தை இருக்காதா, குழந்தை இருந்தால் அது எப்பொழுது கிடைக்கும், எவ்வளவு கால தாமதமாகும் என்ற விளக்கத்துடன் இதை ஜாதகத்திற்கு வந்த கேள்வி. ஆகையினால் இந்த ஜாதகத்தில் வேறு எதுவும் பார்க்காமல் குழந்தை சம்பந்தமாக மட்டுமே ஆய்வு செய்ய இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த ஜாதக பெயர்களை வெளியிடாமல் கணவர் மற்றும் மனைவி என்ற 2 ஜாதகங்களாக ஆய்வு செய்கின்றோம். இதில் கணவர் 5/11/1985 செவ்வாய்க்கிழமை 3:15 மாலை எடப்பாடியில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பூசம் 4ஆம் பாதம். பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த இந்த ஜாதகர் மீன லக்னம் கடக ராசியில் பிறந்துள்ளார். இந்த ஜாதகருக்கு சனி திசையில் இவர் பிறந்திருக்கின்றார். தற்போது இவருக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் தசா என்று பார்க்கும் பொழுது சுக்கிர தசை, குரு புத்தி. இந்த மீன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியுடைய திசை 17/6/2013 ஆரம்பமாகியுள்ளது. இப்பொழுது 2033 வரையிலும் உள்ளது. 20 வருடத்திற்கு அஷ்டமாதிபதியுடைய திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. தனுஷ் லக்கணம் மற்றும் மீன லக்கணக்காரர்களுக்கு இந்த சுக்கிர திசை என்பது அவ்வளவு பெரிய யோகத்தை செய்யாத என்பது ஜோதிட விதியின் அடிப்படையில் நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் இந்த மீன லக்கணத்திற்கு அஷ்டமத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்த சுக்கிரன் திசை நடத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது குரு லக்னாதிபதி மற்றும் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியானவர் குரு லக்னத்திற்கு 11வது வீட்டில் மாந்தியுடன் சேர்ந்து தனது புத்தியை நடத்தி கொண்டிருக்கின்றார். 17/8/2023 to 17/4/2026 வரை. தற்போது இவருடைய வயது 38 வயது 8 மாதம் 17 நாள் நடக்கின்றது. இந்த ஜாதகத்திற்கு இவருடைய திருமணம் நடைபெற்று 7 வருடங்களாகியும் இன்று வரை குழந்தை இல்லை என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். குழந்தை என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 5வது பாவகம், 5வது பாவகாதிபதி, குழந்தையின் காரகாதிபதியான குரு, இவர்கள் இருவரை பற்றி ஆய்வு செய்கின்றோம். இந்த இருவர்களும் எவ்வாறு இருக்க வேண்டும்? பலம் இழந்து இருக்கக்கூடாது. அதாவது 5ஆம் பாவகாதிபதி மற்றும் குரு இவர்கள் இருவரும் ராகு கேதுவுடன் இணைவு பெற்றிருக்கக்கூடாது. ராகு கேதுவுடைய சாரம் பெற்றிருக்கக்கூடாது. 6, 8, 12 பாவக அதிபதிகளுடைய சேர்க்கையோ பார்வையோ சாரமோ பெற்றிருக்கக்கூடாது. அவ்வாறு பெற்றிருந்தால் அந்த சேர்க்கை பார்வைக்கு ஏற்றாறு போல் அங்கே புத்திர தோஷம் அல்லது புத்திர தடை, புத்திர தாமதம் உருவாகும் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் இவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பட்சத்தில்
மீன லக்கணம், லக்கணத்துக்கு 2இல் ராகு, 5இல் சந்திரன், 7இல் செவ்வாய், 8இல் கேது சுக்கிரன் சூரியன், 9இல் சனி புதன், 11இல் குருமாந்தி என்று இவருடைய ஜாதக அமைப்பு இருக்கின்றது. இந்த அமைப்பில் பார்த்தோமேயானால் லக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி என்று சந்திரன் ஆட்சி பெற்று 5வது பாவகத்திலே அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது இந்த லக்கணத்திற்கு 5வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வீக சொத்து, குலதெய்வம், குழந்தை என்று இவ மூன்றும் எப்பிரச்சனையின்றி கிடைக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம். அதன் அடிப்படையில் பார்த்தோமேயானால் இவர் லக்கணத்துக்கு 5வது வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கின்ற சந்திரன், இந்த சந்திரன் சுபமாக இருக்கும் பொழுது ஏன் இந்த ஜாதகருக்கு இன்று வரை குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை? கேள்வி. சுபமாக இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லை, அதனுடைய ஆய்வு தான் தற்சமயம் உள்ள போகின்றோம். இப்பொழுது இந்த சந்திரன் யார் சாரம் வாங்கியிருக்கிறார், அவர் நிலம் பலம் பெற்றிருந்த விதம் எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்கின்றோம். இதற்கு மேல் ஒரு ஜாதகர் பிறந்த நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இது 5 அங்கங்களையும் வைத்து எவ்வாறு ஜாதக பலன் பார்ப்போம் என்று இதற்கு முன் இருக்க எனது குருமார்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துள்ளோம். அதன்படி இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்ய போவதில்லை. ஏனென்றால் இவர்கள் கேள்வி கேட்டுவிட்டார்கள். கேள்வி குறிப்பிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்கிறார்கள், அதாவது குழந்தை யோகம், குழந்தை பாக்கியம் உண்டா என்று. அதனால் இவருடைய யோகத்தை மட்டும் நான் எடுத்துக்கொண்டேன். இவருடைய யோகம் இவருக்கு நல்ல அமைப்பு உள்ளதா என்று பார்க்கின்றோம். அந்த யோகம் என்று பார்க்கும் பொழுது இவர் சுபயோகத்தில் பிறந்துள்ளார். அதாவது பூஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் 27 நட்சத்திரத்தில் எப்படி இந்த நட்சத்திரங்களை குறிப்பிட்டு நாம் எடுத்துக்கொள்கின்றோமோ அதேபோல் ஒவ்வொரு ஜாதக கட்டத்திற்கும் யோகத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அடியேன் கருத்து. 27 யோகங்கள் உண்டு. அந்த 27 யோகத்தில் அனைத்து ஜாதகர்களும் ஒவ்வொரு யோகத்தில் தான் நட்சத்திரத்தை போல பிறந்திருப்பார்கள். அந்த யோகம் எவ்வளியோ அவ்வளியே நமக்கு அனைத்தும் கிடைக்கும் என்பது ஜோதிட விதி. அதன் அடிப்படையில் சுபயோகத்தில் பிறந்தவருக்கு சூரியன் யோகியாகவும் சனி அவயோகியாகவும் வருகிறார். அப்போ சூரியன் யோகி, சனி அவயோகி. அப்போ இந்த ஜாதகத்துக்கு யார் அவயோகத்தை, இவர் பிறந்த யோகத்தின் அடிப்படையில் யார் அவயோகத்தை செய்ய போகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டோம். அது சனி. இந்த சுபயோகத்தில் பிறந்த அனைவருக்குமே சூரியன் யோகியாகவும் சனி அவயோகியாகவும் வருவார். இந்த யோகி அவயோகி எந்தெந்த கிரகத்திற்கு சாரம் கொடுத்திருக்கிறார்கள், இந்த அவயோகியுடைய லிங்கு 5ஆம் அதிபதிக்கோ அல்லது குருவுக்கோ ஏற்படுகிறதா, இதையெல்லாம் பார்த்தால்தான் அந்த பாவகத்தை சிறப்புற செய்வார்கள். யோகி சாரம் கொடுத்திருந்தால் இது கண்டிப்பாக இந்நேரம் இந்த ஜாதகருக்கு இந்த குழந்தை சம்பந்தமான பிரச்சனை வந்திருக்காது என்றது அடியன் கருத்து. ஆனால் இங்கு சனி அவயோகியாகி என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஜாதகத்தை என்பதை இப்போ போய் பார்ப்போம். இப்போ இந்த லக்னத்தில் முதற்கொண்டு அனைத்து கிரகங்களுடைய சாரம் அதிகம் எந்தெந்த கிரகம் கொடுத்திருக்கிறது என்று பார்க்க போகின்றோம். இதில் பாருங்கள், இந்த லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியுடைய சாரத்தில் அமைந்துள்ளது. அதுக்கடுத்தது இந்த ஜாதகருடைய யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகு சாரம் வாங்கி விட்டார். அதுக்கடுத்தது சந்திரன் பூஷம் நட்சத்திரம், அதாவது சனியுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சனி என்ற அவயோகி சாரம் வாங்கியுள்ளார். அடுத்தது செவ்வாய், இந்த லக்கணத்துடைய 2, 9 கூடிய செவ்வாய் 7இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் சந்திரன் சாதம் அஸ்த நட்சத்திரத்திலும், புதன் 4, 7 கூடிய புதன் இந்த லக்கணத்துக்கு 9வது வீட்டில் சனியுடைய அனுச நட்சத்திரத்திலும், குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலும்
சுக்கிரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும், சனி சுயசாரத்திலும், சனி சொந்த நட்சத்திரத்திலும், ராகு சுக்கிர நட்சத்திரத்திலும், கேது ராகு நட்சத்திரத்திலும் அமைந்துள்ளார்கள். இதெல்லாம் நாம் சாரம் பார்த்து எந்தெந்த பாவம் இயங்குகின்றது, எந்த திசாபுத்தியில் எந்தெந்த படி நடக்கும் என்று நாம் கூறிவிடலாம். இது இந்த அனைத்து விதிமுறைகளிலும் பெரும்பாட ஜோதிட சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதுவும் உங்களுக்கு தெரிந்தது தான். நாம் இதில் எக்ஸ்ட்ரா என்னத்தை வச்சு இணைக்கிறோம்னா, யோகத்தை போய் மற்ற கிரகத்தோட அங்கே யோகத்தினுடைய அவயோகி யோகியை கண்டுபிடித்து அவர்கள் ஏதாவது மாற்றம் சூட்சம ரீதியாக மாற்றம் செய்கிறார்கள் என்று ஆய்வு சூட்சமாக எடுத்துள்ளோம். இந்த ஜாதகத்திற்கு இந்த அவயோகி அப்படிங்கிற சனி இந்த 9 கிரகத்தில் எத்தனை பேர்த்துக்கு சாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமா அவயோகமான ஜாதகமா அப்படிங்கிறதுக்கு முன்னே யோகத்தை தெரிஞ்சுக்கணும். யோகத்துக்கு எந்தெந்த கிரகம் யோகி அவயோகின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சுபயோகத்தில் சனி அவயோகி. அப்போ இந்த இந்த இதில் பாருங்கள், இந்த சனி அவயோகியாகி லக்னத்துக்கு சாரம், சந்திரனுக்கு சாரம், புதனுக்கு சாரம், சனி சுயசாரம். இந்த 4 லக்கணத்தோட 4 பேர்த்துக்கு இந்த சனி சாரம் கொடுத்துருக்கின்றார். அப்போ இந்த சனி தான் அவயோகி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த அவயோகி அப்படிங்கிற அந்த சனி தான் இந்த 5ஆம் அதிபதி அப்படிங்கிற சந்திரனுக்கு சாரம் கொடுத்துருக்கார். அப்போ இந்த இடத்துல சந்திரன் அப்படிங்கிறவர் அவயோகியோடைய சாரத்தை வாங்கினதுனால பாதிக்கப்பட்டு இருக்கின்றார். நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்தோம்னா அங்கே ஆட்சியில் இருக்குது, நல்லா இருக்குது, குரு பார்வையில் இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்லுவோம், குரு நேசமாகி போயிடுச்சு, குரு நேசமானதுனால பலம் இழந்துருச்சு, அதனால் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். மேலோட்டமாக எல்லோரும் அப்படி தான் சொல்கிறோம், பார்ப்போம். ஆனால் இன்னும் சூட்சமாக உள்ளே போய் பார்த்தோம்னா பல உண்மைகள் தெரியும். அப்படிங்கிறதுனால இந்த யோகத்தில் யோகி அவயோகி எடுத்து இதில் இணைச்சி பலன் கொடுக்குறோம். நாங்கள் பெரும்பாலும் இந்த யோகி அவயோகி இல்லாத ஜாதக அடியன் பார்ப்பது இல்லை. நான் பார்க்கின்ற முறைப்படி உங்களுக்கு சொல்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த சனி 3 கிரகத்துக்கும் லக்கணத்துக்கும் பாதிப்பு செய்கின்றார். அதே மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடிய 9வது வீட்டில் வந்து அவர் அமர்கின்றார். இந்த லக்கணத்துக்கு 11, 12 கூடிய சனி தனுசு லக்கணத்துக்காரருக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அல்ல. அது இல்லாமல் 11, 12 கூடிய ஒரு 9வது வீடு அப்படிங்கிற பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது கூட நல்ல அமைப்பு தான் அப்படின்னு தான் பார்ப்போம். ஆனால் சூட்சம ரீதியாக இந்த சனி என்ன பொறுப்பு ஏற்றிருக்கிறார், இந்த ஜாதகத்துக்கு அவயோகத்தை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு. அவர் எங்கே வந்து உட்காந்துருக்கிறார், யோகம் அப்படிங்கிற 9வது வீட்டிலே வந்து உட்காந்துருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஜாதகருடைய யோகத்தை இவர் கெடுப்பார், இல்லாதது தாமதப்படுத்துவார். அப்போ இந்த சனி இந்த 9வது பாவத்தில் அமர்ந்து 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கின்றார். இந்த 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கும் பொழுது இந்த அவயோகியுடைய பார்வை குழந்தையின் காரகாதிபதி அப்படிங்கிற குருவுக்கும் கிடைத்து விடுகிறது. அப்புறம் 5ஆம் பாவகாதிபதிங்கிற சந்திரனுக்கு சாரம் கொடுத்து இந்த சனியோடைய லிங்கு இந்த சந்திரனுக்கும் கிடைச்சிடுது. இந்த குரு மற்றும் சந்திரன் இவர்கள் தான் 5ஆம் குழந்தையின் பாவகாதிபதி அப்புறம் காரகாதிபதி. இவர்கள் 2 பேருமே அவயோகியுடைய லிங்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்களா? இதன் காரணமாகத்தான் இந்த ஜாதகத்திற்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இன்று வரை இல்லாமல் இருக்கின்றது, அல்லது இவ்வளவு நாள் தாமதப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த ஆய்வின் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதேமாதிரி ஒரு ஜாதகத்தை யோகி ஜாதகமா அவயோக ஜாதகமா அப்படின்னு பார்த்தோம்னா, யோகி அதிக கிரகங்களுக்கு சாரம் கொடுத்துருந்தாருன்னா அந்த ஜாதகம் யோக ஜாதகம், என்ன பண்ணாலும் சரி யோகமாக தான் வாழ்வார். அவயோகி அதிக சாரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகம் தான் சார் அவயோகி ஜாதகம். அவர் என்ன பண்ணாலும் சரி அவர் கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியும். ஈஸியாக முன்னேறலாம் அப்படின்னா வேலைக்கே ஆகாது.
எந்த ஈஸியாக ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சு பலன் அடைஞ்சு போயிடுவார், அதே வேலை இவங்க செய்யும்போது அதோட 2 மடங்கு கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அந்த மாதிரி சூழல் தான் இந்த ஜாதகத்துக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவயோகிக்கு அதிகமான சாரம் கொடுத்துருக்கின்றார். சரி, ஓகே. தசாபுத்தி ரீதியாக 5வது பாவகம் இயங்கினால் குழந்தை உண்டு. அப்புறம் ஒரு விதி, இந்த கால தாமதத்தை கண்டுபிடித்து விட்டோம். அடுத்தது குழந்தை பாக்கியம் உண்டா, அது எப்பொழுது அப்படின்னு ஐயா கேட்டிருக்காங்க. இதில் 5வது பாவகாதிபதியுடைய திசாபுத்தி வருங்காலத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. அல்லது 5ஆம் பாவகாதிபதி யாருக்காவது சாரம் கொடுத்து அந்த கிரகம் திசாபுத்தி நடத்தினால் அந்த பாவம் இயங்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற லக்கணத்துக்கு 8வது வீட்டில் இருந்து மறைஞ்சி அவமானம், மருத்துவ செலவு, விபத்து, தண்ணி இருப்பிடத்திலிருந்து மறைந்து வாழுதல், சிறைவாசம் படுதல், இது எல்லாத்துக்கும் 8 தான் காரணம். இந்த 8வது பாவகமே இயங்கிட்டு இருக்குது. இந்த 8வது பாவகமே 10-11 வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. இன்னும் 9 வருஷத்துக்கு அதே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் இவருக்கு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை. அவர் 3-8 கூடியவர் 8லேயே இருக்கிறார். அவருக்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் அப்படிங்கிற பிறகு சாரம் கொடுத்த செவ்வாய், அந்த செவ்வாய் 2-9 கூடியவர் 7வது வீட்டில் போய் பகை பெற்று உட்காந்துருக்கிறாரு. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே 3-8, 8, 2, 9, 7ங்கிற பாவம் தான் இயங்குது. இதில் 5வது பாவம் இந்த திசை புத்தியில் இல்லை. சரி, இந்த திசை முழுக்குமே குழந்தை, அதான் 33-9 வருஷத்துக்குமே இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு லக்னாதிபதி லக்னம் மற்றும் 10க்கு அதிபதியாகி 11வது வீட்டில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். எப்படி நீசம் பெற்று மாந்தியுடன் இணைந்து சனியுடைய பார்வை பெற்று சனியுடைய பார்வையை உள்வாங்கி அவரும் நீச பங்கமாகி அந்த பார்வை இங்கே விழுவுது. அப்போ நீச பலனும் கொடுக்கணும், இங்கே இருந்த உச்ச பலனும் நீச பங்கமாகி உச்ச பலனும் இங்கே கொடுக்கணும் குரு. அப்போ அவர் லக்னாதிபதியாக இருக்கிறதுனால அந்த வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த வீட்டு ஒர்க்கை செய்வார் அப்படிங்கிற இடத்துல இருக்கார். சரி, இந்த குரு எப்போ வந்திருக்காரு, இவருக்கு யார் சாரம் கொடுத்துருக்காங்கன்னா, குருவுக்கு சந்திரன் சாரம், 5ஆம் அதிபதி சாரம். அப்போ குரு 1-10-11வது வீட்டில் இருக்கார். அவர் 5லே இருந்த சந்திரனோட சாரம்னால இங்கே 5வது பாவம் இயங்கி கொண்டு இருக்கின்றது. அப்போ லக்கணத்துக்கு 5 குரு பாவம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் குரு இங்கே நீசம் பெற்ற குரு சனி பார்வையினால் உச்சம் பெறுகின்றார். இவர் அவயோகி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்துட்டோம். அதனால் என்ன பலன்கிறதுக்கு தான் அந்த 7 வருஷம். இந்த பார்வையினால் என்ன லாபம் உண்டு அப்படின்னா, இந்த குரு நீச பங்கமாயிடும். அப்படி அந்த நீச பங்கமாயிடுச்சுன்னா நீச பலனுக்கும் நீச பங்கமான உச்ச பலனையும் இந்த குரு கொடுக்கணும். அப்போ அந்த குரு எப்படி கொடுப்பார், 2023 2026 வரையிலும் இந்த மொத்த வருடத்தையும் 2ஆக பிரித்து அதில் முதல் பாதியை நீச பலனாகவும் 2ஆம் பாதியை உச்ச பலனாகவும் கொடுப்பார் சார். அப்போ இந்த ஆண் ஜாதகத்திற்கு இந்த 5வது பாவமும் இயங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ இதில் என்ன பாருங்க, இதில் 2023 இதில் எத்தனை, இதில் ஒரு 4 மாதம் 24 ஒரு 12 25 ஒரு 12 26 ஒரு 4 6 12 32 பாதி 16 இந்த 2023 இருந்து ஒரு 16 மாதம் நீச பலம், மீதி இருக்க 16 மாதம் உச்ச பலனாக குரு செயல்படும். அப்போ இங்கே உச்ச பலனாக செயல்படுவார் அல்லவா. இந்த 16 மாதங்கிறது 1 வருஷம் 4 மாதம். அந்த 1 வருஷம் 4 மாதம் காலம் எப்போ வருதுன்னு பாருங்க. அந்த ஒரு 4 12 24 2024 முழுக்க முடிஞ்சு 2025 அதாவது ஜனவரி 2025 ஸ்டார்டிங் முதல்னு வச்சுங்களேன். இதிலிருந்து 2026
2026 4வது மாதம். அப்போ 2025 2026 4வது மாதம் வரை இந்த இடைப்பட்ட இந்த 16 மாதமும் இந்த குரு 11வது வீட்டில் இருந்து உச்ச பலனாக இந்த சந்திரனை பார்வை செய்து இந்த 5வது பாவகத்தையும் இயக்குவார். அப்போ இவருக்கு 2025க்கு மேலே குழந்தை பாக்கியம் உண்டு. தசா புத்தி பாவக ரீதியாக சொல்கிறோம். இன்னும் ஒரு விதிமுறை இருக்குது. இந்த ஜாதகத்துக்கு மொத்தத்தில் குழந்தை இருக்கா இல்லையா, அப்படி குழந்தைன்னா அது ஆண் குழந்தை இருக்கா, அது கர்மாவை பார்க்கக்கூடிய குழந்தை அப்படின்னா காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிற சனி எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 10வது வீட்டையோ 10வது அதிபதியோ சனி பார்வை செஞ்சாலோ இல்லை அது பாவக அதிபதியோட சேர்க்கை பெற்றாலோ அந்த ஜாதகத்துக்கு எத்தனை ஆண்டு ஆனாலும் குழந்தை உண்டு. அந்த அடிப்படையில் இந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி குரு, இந்த குருவை சனி 3ஆம் பார்வையாக பார்வை செய்கின்றார். அதனால் இந்த ஜாதகருக்கு கால தாமதமாகியனாலும் இந்த ஜாதகருடைய கர்மாவை தீர்க்க ஒரு குழந்தை கண்டிப்பாக உண்டு, புத்திர பாக்கிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத இவர் ஜாதக ரீதியாக பார்த்துட்டோம். அதனுடைய கால லிஸ்டையும் சொல்லியாச்சு. 2025 2026 4வது மாதம் வரைக்கும் இந்த ஆண் ஜாதகத்துக்கு இவ்வளோ நாள் லேட்டு ஏன் அப்படிங்கிறதுக்கு அவயோகியுடைய சாரம் பெற்ற அனைத்து கிரகமும் இருந்தது அப்படிங்கிறது விளக்கத்தையும் சொல்லியாச்சு. குழந்தை உண்டாங்கிறதுக்கு உண்டுன்னு சொல்லியாச்சு. எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதையும் விளக்கம் சொல்லியாச்சு. இது ஆண் ஜாதகத்திற்கு. இதுக்கு அடுத்தது இவருடைய மனைவியுடைய ஜாதகத்துக்கு போகிறோம். அந்த மனைவியுடைய ஜாதகத்தில் தானே எப்படி இருக்குது அப்படின்னா தானே அங்கே உறுதிப்படுத்த முடியும். ஆண் ஜாதகத்தை ஓகே, அடுத்தது மனைவியுடைய ஜாதகத்துக்கு போகிறோம். இவங்க 8/1/1986 புதன்கிழமை காலை 9:30க்கு பிறந்திருக்காங்க. எடப்பாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த இந்த ஜாதகர் கும்ப லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்திருக்கின்றார். கும்ப லக்னம் விருச்சிக ராசி. இங்கே எந்த யோகத்தை நாம் எடுத்துக்கிட்டோமோ இதே மெத்தடில் தான் நாங்கள் அந்த ஜாதகத்தையும் ஆய்வு செய்கிறேன். இவர் பிறந்தது மொத்தம் விருத்தி யோகத்தில் பிறந்திருக்காங்க. நாங்கள் மொத்தம் 5 அங்கங்களையும் எடுத்து ஆய்வு செய்து தான் எந்த ஜாதகத்தையும் பார்க்குற வழக்கம் அடியானுக்கு உண்டு. ஆனால் இதில் ஐயா கேள்வி குழந்தையை மட்டும் கேட்டதுனால யோகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன், மீதி நாள் விட்டுட்டேன். அப்போ இந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்தி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் யோகியாகவும் செவ்வாய் அவயோகியாகவும் வருவார். அப்போ இந்த செவ்வாய் அவயோகி அப்படின்னு வரும் பொழுது இதில் பாருங்க, இந்த லக்ன அதிபதி சனி 7, 8, 9 10வது வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். லக்னத்துக்கு 10வது வீட்டில் அமர்ந்து சந்திரனுடன் 6ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கின்றார். இந்த சந்திரன் நேசம் பெற்றிருக்கிறார். சரி, ஓகே. இப்போ இந்த ஜாதகத்தை ஒப்பிட்ட போலேயே இந்த யோகி அவயோகி அதிகமாக இந்த கிரகத்தில் யார் அதிகம் சாரம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராகு சாரம் வாங்கியிருக்காங்க. சூரியன் சுக்கிரன், சந்திரன் புதன் அப்படிங்கிறவங்க இங்கே யோகி. இங்கே ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த சந்திரனுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அது புதனுடைய நட்சத்திரம். அந்த புதன் இங்கே வந்து யோகியாக செயல்படுறாரு. அப்போ சந்திரன் யோகி சாரம் வாங்கியிருக்காங்க, நல்லது. அடுத்தது ஆனால் அவர் இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் வருவார். ஆனால் அஷ்டமாதிபதியை இங்கே பெருசாக எடுக்கல. யோகி அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நல்லது தான் செய்கிறாரு. அது 5ஆம் அதிபதியாகவும் அவர் இருக்கிறார். அதனால் இவரை நல்லது அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் குரு சாரம், புதன் கேது சாரம். 5ஆம் அதிபதி பார்த்துங்க, 5ஆம் அதிபதி அல்லது குழந்தை காரகாதிபதி ராகு இதோடைய சாரமோ, அஷ்டமாதிபதியுடைய சாரமோ, அல்லது விரையாதிபதி ரோகாதிபதியுடைய சாரமோ, அல்லது யோகத்தில் வர அவயோகியுடைய சாரமோ வாங்கியிருக்கக்கூடாது. அவ்வாறு வாங்கியிருந்தால் அங்கே பாதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையில் புதன் கேது, குரு செவ்வாய், சுக்கிரன் சனி, ராகு கேது ராகு, இந்த அடிப்படையில் சாரம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இது எல்லாமே தேவையில்லை.
நமக்கு தேவையானது என்ன? 1 2 3 4 5 5ஆம் அதிபதி புதன் என்ன பண்ணுறாரு? புதன் எங்கே இருக்காரு? லக்னத்துக்கு 11ஆவது வீட்டுக்கு போகிறாரு. யார் சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க, கேது. விதிமுறை ஃபர்ஸ்ட்லேயே இவங்க லாக் அவுட்டு. புதன் கேது சாரம், அதாவது 5ஆம் அதிபதி ராகு கேதுவுடைய கூட்டணியோ அல்லது அவர்களுடைய சாரத்திலோ இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே 5ஆம் அதிபதி கேதுவுடைய சாரம் வாங்கியிருக்காரு. ஓகே. அதுக்கு அடுத்தது காரகாதிபதி அப்படிங்கிற குரு நீசம் அடைகிறாரு. நீசம் அடைஞ்ச குரு செவ்வாய் சாரம் வாங்கியிருக்காரு. இங்கே என்ன இருக்குது? அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இந்த வீட்டில். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது யாருன்னு பாருங்க, இங்கே பாருங்க. யோகி விருத்தி யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அவயோகி. அப்போ இந்த செவ்வாய் இந்த காரகாதிபதி அப்படிங்கிற குரு அவருக்கு சாரம் கொடுத்து இந்த செவ்வாய் இங்கே அவயோகியாக செயல்படுறார். அப்போ இங்கே 5ஆம் அதிபதி கேது சாரமும் காரகாதிபதி குரு செவ்வாய் சாரமும் வாங்கி இங்கேயும் புத்திர தடையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5 கூடிய புதன் கேது சாரம் வாங்கினதுனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்னா, காரகாதிபதி அப்படிங்கிற ஒரு அவயோகி சாரமும் வாங்கியிருக்காரு, செவ்வாயோட சாரம் அப்படியும் பார்த்துங்க. அப்போ இதனால தான் இங்கேயும் லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்ட்டு தசாபுத்தி ரீதியாக பார்க்குறோம். இந்த ஜாதகருக்கு வயது 38 வயது 6 மாதம் 15 நாள் நடக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஈக்குவலான வயது தான். இந்த வயது வரையில் குழந்தை இல்லை என்பதனால் தசாபுத்தி ஆய்வு செய்கின்றோம். தசாபுத்தி அப்படிங்கும்போது சூரியன் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 11ஆவது வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். 7 கூடியவன் 11ஆவது வீட்டில் அமர்ந்து சூரியன் 5/7/2023 டு 3/7/2029 வரை 6 வருடங்கள் தன்னுடைய திசை நடத்துவார். அந்த 6 வருடங்கள் திசை நடத்தக்கூடிய அந்த சூரியன் 7, 11, 4, 9, 11 இந்த பாவகத்தை தான் இயக்குறார். அந்த சூரிய திசையில் இந்த பாவம் இயங்குது. இந்த பாவகத்தில் பாருங்க, ஒரு பெண்ணுக்கு தேவையான 4ஆவது வீடு, 5ஆவது வீடு, 9ஆவது வீடு அப்படிங்கிறது தான் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய 4ஆவது வீடு இயங்குது, 9ஆவது வீடு இயங்குது, ஆனால் 5ஆவது வீடு இயங்கலை. அதுக்கு அடுத்தது இந்த புத்தி பார்த்தோம்னா செவ்வாய் புத்தி. இந்த செவ்வாய் 3-10 கூடியவர். 3-10 கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு பாதகஸ்தானம், அதாவது 9ஆவது வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ அந்த செவ்வாய் ஆல்ரெடி யாருன்னு நம்ம பார்த்துருக்கோம், அவர் இந்த ஜாதகத்தோடைய அவயோகத்தை தரக்கூடியவர் தான் செவ்வாய். அவர் 9ஆவது வீடு அப்படிங்கிற பாதகஸ்தானத்தில் போய் கேதுவோடு சேர்ந்து உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த செவ்வாய் யார் சாரத்தில் இருக்கிறாருன்னா குரு சாரத்தில் இருக்கிறாரு. பாருங்க, செவ்வாய் குருவுடைய சாரத்தில் இருக்கிறாரு. குரு சாரத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் எந்தெந்த பாவத்தை இயக்குவார்? 3, 10, 3, 10, 9, 2, 11, 12 இந்த இடத்துலையும் 9ஆவது பாவம் வருத ஒழிய இங்கே 5ஆவது பாவம் இயங்கலை. அப்போ இந்த செவ்வாய் புத்தியில் இந்த குழந்தை பாக்கியம் தடை செய்யப்படுகிறது. ஆல்ரெடி அவர் அவயோகியாகவும் இருக்கிறதுனால இங்கே இந்த இதில் இல்லை. சரி, எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்க மாட்டார்? அவர் இருக்கிற வரைக்கும்னா 28/8/2024. இப்போ நம்மளது 7ஆவது மாதம். அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரையிலும் தான் இந்த செவ்வாயுடைய புத்தி உங்களுக்கு நடக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே ராகு புத்தி, சூரிய திசையில் ராகுடைய புத்தி வருது. இந்த ராகு புத்தி வரும் பொழுது இந்த ராகு யார் சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. ராகு கேது சாரம் வாங்கியிருக்காரு, கேது ராகு சாரம் வாங்கியிருக்காங்க. இங்கே நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது. நட்சத்திர பரிவர்த்தனை அடையும் பொழுது இந்த ராகு சுயசாரம் பெற்றதுக்கு ஈக்குவலாக வேலை செய்வார். இவங்க ஜாதகத்தில் இன்னும் ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை ஜாதகம் இருக்குது. இங்கே பாருங்க, செவ்வாய் குரு சாரம் வாங்கியிருப்பார், குரு செவ்வாய் சாரம் வாங்கியிருப்பார். இந்த ரெண்டும் நட்சத்திர சார பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த செவ்வாய் இந்த குரு நீசம் பெற்ற குரு சனி 3ஆம் பெருநாள் உச்சம் அடைந்து விடுகிறார்.
காரகாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற செவ்வாய் சாரம் வாங்கினதுனால பாதிக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னோம் அல்லவா, அந்த அந்த பாதிப்பையும் நீக்கி கொள்கின்றார். ஏன்னா இங்கே நட்சத்திர பரிவர்த்தனை அடைகிறதுனால இந்த குரு பலன் கூடுகின்றது. அந்த அடிப்படையில் சூரிய திசையில் ராகு புத்தி 28/8/2024 டு 23/7/2025 வரையிலும் சூரிய திசையில் ராகு புத்தி. இந்த ராகு புத்தியில் லக்கணத்துக்கு 3வது வீடு இயங்குவது நல்லது. ராகு உபஜயஸ்தானமாக 3, 6, 10, 11 தசாபுத்தி நடத்தினா நல்லது செய்வார், ஜெயம் செய்வதற்கு உதவி புரிவார் என்று நாம் படித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த 3வது வீடு வீரிய வீடு, போக எண்ணம், போக ராகு புத்தி நடத்த வந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாவத்துக்கு அது 11வது வீடாக இருப்பதினாலும் இந்த ராகு இந்த பாவத்தை இயக்குவதற்கான வேலைகளை செய்வார். இந்த ராகு சுயசாரம் பெற்றதுக்கு ஈக்குவல். அதே மாதிரி 9வது வீட்டில் இருக்கிற கேது இவருக்கு சாரமும் கொடுத்துருக்கின்றார். 9வது வீடு பாக்கியம். அப்போ இங்கே 9வது பாவகம் இயங்குது, 3வது பாவகம் இயங்குது. அது குழந்தைக்கு 5க்கு 11, 5க்கு 5 பாவங்களாம் இயங்கிறதுனால இந்த சூரிய திசையில் ராகு புத்தி வருங்காலத்தில் குழந்தை அப்படிங்கிற பாக்கியத்தை அடைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது இயற்கையாகவா அல்லது செயற்கையாகவா அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் இந்த லக்கணத்துக்கு 5, 8 கூடையவர் தான் புதன். இந்த புதன் 5ஆம் அதிபதியாகி 8ஆம் அதிபதியாகி வர்றதுனால கண்டிப்பாக மருத்துவம் மூலியமாக, மருத்துவத்துறை மூலியமாக கிடைக்கும் குழந்தையாகத்தான் இந்த ராகுடைய புத்தியில் 2025 7வது மாதத்துக்குள் கிடைக்கின்ற குழந்தை மருத்துவ உதவியுடன் கிடைக்கக்கூடிய குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையே இயற்கையாக பெறக்கூடிய குழந்தைக்கு 5வது பாவகம் இங்கே எந்த வகையிலும் இயங்கவில்லை காரணத்தினால் இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட இடத்தில் தான் இங்கே குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு உள்ளது. அதுவும் இன்று ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு மேல் இந்த ராகுடைய புத்தி ஸ்டார்ட் ஆனவுடன் மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையை நல்ல மருத்துவரை பார்க்கும் பொழுது இவர்களுடைய உடல் ரீதியான நிறைய சேஞ்சஸ் மற்றும் குழந்தை பாக்கியம் அடைய நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதேமாரி இந்த ஜாதகத்துக்கு புணர்ப்பு தோஷமும் இருக்குது. சனி சந்திரன் புணர்ப்பு, இது ஒரு தோஷம். இந்த திருமணத்திற்கு நிறைய வேலை செய்து கொண்டிருந்திருக்கும் முன்னால், ஆனால் இப்பொழுது கணவனுக்குள்ள பிரச்சனை வரக்கூடிய காரணமும் இது இருக்கும். ஒரு வேலையை பல வேலைகளுடைய லிங்க் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இதுதான். ஆனால் இது ஒரு அம்மன் வழிபாடு, தயிர் சாதம், திங்கட்கிழமை சனிக்கிழமை இது போன்ற நாள்களில் கொடுக்கும் பொழுது இது போன்ற பரிகாரமாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதை பார்த்து கொள்ளலாம். அதே போல் இந்த லேட்டாக திருமணம், அதாவது திருமணமாகி 7 வருடமாகி குழந்தை இல்லை அப்படிங்கிறத அடிப்படையில் இந்த 2 ஜாதகத்துக்குமே அவயோகி அப்படிங்கிற இங்கே சனியும் அங்கே செவ்வாயும் முக்கியமான இதில் பங்கு பெறுறாங்க. அதுதான் அவங்களுடைய யோகத்தை தடை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் விரிவாக பார்க்கணும்னா இன்னும் காலதாமதம் ஆகிறதுனால முக்கியமான காரணங்களை மட்டும் நாங்கள் சொல்லிட்டோம். இன்னும் யோகியை பற்றி நான் பேசவே இல்லை, அவயோகி மட்டும் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு குழந்தை பாய்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது மருத்துவத்துறை மூலியமாக தான். ராகு அப்படிங்கிறது மருத்துவத்துறைக்கு தான் உதவி செய்யும். இயற்கையாகவே குழந்தை தத்து அணுக்களை பெற்றுக்கொள்ள செயற்கை முறையில் பெற்றுக்கொள்வதற்கு ராகு சப்போர்ட் செய்கிறது. இயற்கையாகவே குழந்தை வரணும் வேண்டும், அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு புதனுடைய சூரிய திசையில் புதன் புத்தி 23/4/2027 டு 28/2/2028 இன்னும் 3 வருடங்கள் ஆகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடத்திற்கு மேல்தான் அந்த பாவம் அந்த பெண்ணிற்கு இயங்குகின்ற காரணத்தினால் அவ்வளவு கால தாமதமாகும். அந்த காலகட்டத்தில் இவருடைய ஜாதகத்திற்கு அடுத்தடுத்து இது பலன் மாறிக்கொண்டு வரும். ஆகையினால் மருத்துவத்துறை மூலியமாகவும் இவருக்கு 2025க்கு மேல் 26க்குள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஆண் ஜாதகத்துக்கு இருப்பதனாலும்
பெண் ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிற மருத்துவத்துறை தேவைப்படுவதனாலும் இந்த 2025 அங்கேயும் சரியாக வருகிறது, இங்கேயும் சரியாக வருகிறது. 2025க்கு மேல் 26க்குள் இந்த ஜாதகத்திற்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதனுடைய இன்னும் ஆய்வு செய்யும் பட்சத்தில் இந்த ஜாதகத்திற்கும் அந்த ஜாதகத்திற்கும் ஆய்வுக்காக பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இது மீன லக்னம், பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம். இது கும்ப லக்னம், கேட் நட்சத்திரம் 2ஆம் பாதம். 2 ஜாதகத்துக்கும் நட்சத்திர பொருத்தம் எடுத்து பார்த்தோம்னா 13க்கு 9 பொருத்தம் இருக்கும். அதில் கன பொருத்தம் அப்புறம் மகேந்திர பொருத்தம் 2 இருக்காது. இதில் கன பொருத்தம் அப்படிங்கிறது 2 பற்றி குண ஒற்றுமைக்காக பார்க்குறோம். இதில் மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது இந்த கன பொருத்தத்தை மற்ற இன்னும் வசிய பொருத்தம், அடி பொருத்தம், இந்த மாதிரி பொருத்தங்கள்லாம் ஓகே, தின பொருத்தம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கன பொருத்தத்தை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஆனால் மகேந்திர பொருத்தம் குழந்தை அப்படிங்கிற பாவத்துக்கு, அந்த குழந்தை புத்திரவர்த்திக்காக பார்க்கப்படுகிறது. நட்சத்திர ரீதியாகவே இவங்களுக்கு மகேந்திர பொருத்தம் இல்லை. ஆனால் கிரக பலம், கட்ட பொருத்தம், கிரக பொருத்தத்தின் மூலியமாக இவர்களுக்கு தாமதமான குழந்தை, மருத்துவ உதவியுடன்படி குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பிராப்த பொருத்தமாக இந்த ஜாதகர்கள் இணைந்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஜாதகர்கள் லக்னத்துக்கு 2இல் ராகு, 7இல் செவ்வாய், ராசிக்கு 3இல் செவ்வாய். இது ராகு கேது செவ்வாய் லிங்குள்ள ஜாதகம். இந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இங்கு லக்னத்துக்கு 3இல் ராகு, 9இல் செவ்வாய், ராசிக்கு 12இல் செவ்வாய். அதுவும் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் 12இல் இருக்கும் பொழுது விதி விலக்கு பெற்ற செவ்வாயாக இருக்கிறது. இந்த லக்னத்துக்கு 7இல் புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால் இது ஸ்ட்ராங்கான செவ்வாயாக இருக்கின்றது. இங்கே செவ்வாய் ராகு எல்லாம் இருக்குது. இந்த ஜாதகத்தில் ராகு செவ்வாய் விதி விலக்கு பெற்ற செவ்வாயாகவும் ராகு கேது இல்லாத ஜாதகமாகவும் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் இந்த ஜாதகர்கள் இறைவனின் பிராப்த பொருத்தமாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இந்த சரி, ராகுகேது இருக்கிற ஒரு ஜாதகத்தை ராகுகேது இல்லாத ஜாதகம் எவ்வாறு இணைந்திருக்கும், இணைந்து எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் எவ்வாறு இந்த ஜாதகம் ஈக்குவல் செய்து கொண்டு இருக்கின்றது பெண்ணுடைய ஜாதகம் என்று பார்த்தோமேனால், இந்த லக்னம் முதல் கொண்டு அனைத்து கிரகங்களும் ராகுகேதுக்கு உள்ள அடங்கி இருக்கின்றது. இது கால சர்ப்பதோஷ ஜாதகம். ஆக ராகுடைய ஆதிக்கம் அங்கு கொஞ்சம் இருப்பதினால் இந்த ஜாதகத்துடன் இந்த ஜாதகத்தை இறைவன் இணைத்துள்ளாரோ என்று நாமே எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டேன். மேலும் இந்த ஜாதகத்திற்கு காலதாமதமான குழந்தை ஏன், எந்த சாரம் எப்படி வந்தது அப்படிங்கிறது இதையும் பார்த்துட்டோம். இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதை பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் சூரியனோடு கேது, சூரியனை பார்த்த ராகு, இது கடுமையான பித்ருதோஷத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பித்ருதோஷம் உள்ள ஜாதகங்கள் குலதெய்வ பிரச்சனையோ அல்லது பூர்வீக நிலத்தில் பிரச்சனையோ அல்லது காலதாமதமான திருமணமோ, அந்த திருமணம் செய்ததுக்கப்புறம் குழந்தை பிரச்சனையோ, இந்த 4 பிரச்சனையும் தராமல் இது போன்ற பித்ருதோஷ ஜாதகம் விடுவதில்லை. இது எப்படி பித்ருதோஷமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஜாதகர் பெரும்பாலும் அமாவாசை திதி தர்ப்பணம் செய்திருக்க வாய்ப்பு குறைவு. ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை இது முதல்ல கும்பிட்டு இருந்தாலுமே தவிர ஒரு முறை இடையில விட்டோ அல்லது அமாவாசை இது போன்ற டைமை விட்டு மாறி கும்பிடுவதோ போன்ற பழக்கம் கூட இருக்கலாம். கேட்டால் இது போன்ற ஜாதகர்கள் கேட்டால் என்ன சொல்வார்கள் என்றால், அமாவாசை இருக்கிறீர்களா என்று கேட்டால் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இடையில ஒரு அமாவாசை விட்டுட்டு அப்புறம் இருப்பாங்க. இல்லைன்னா அமாவாசை இருக்கிற நேரம் நான் வெளியில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன்னு காரணத்தை சொல்வார்கள். இதுபோல் பித்ரு தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு பித்ரு வழிபாடு முறையாக இல்லை. முறையாக இல்லாத பித்ரு வழிபாட்டினால் இது போன்ற தோஷங்கள் உருவாகும். இதுக்கு மேலும் இன்னும் காரணம், இன்னும் இவருடைய கர்மா ரீதியான இந்த ஜாதகம் ஏற்கனவே அவயோக ஜாதகம் என்று கூறியிருக்கின்றோம். அவயோக ஜாதகத்திலேயே
சுபயோகத்தில் பிறந்தார் அல்லவா. சுபயோகத்தில் பிறந்தது சூரியன் யோகியாவும் சனி அவயோகியும் வந்தது. இந்த சூரியன் சனி இருவருமே தந்தை மகன் யோகியாகவும் அவயோகியாகவும் வந்திருக்கிறார்கள். இது என்ன பண்ணுனா, இவருடைய தந்தையார் இவருடைய பாட்டனாருடன் பகை பெற்றிருக்கலாம். இவருடைய தந்தை இவருக்கும் இவருடைய தந்தையாருக்கும் பகைப்பட்டிருக்கலாம். அல்லது இவர்களுடைய முன்னோர்கள் யாராவது தந்தை மகனாக இருந்து பகை பெற்று பிரிந்து வாழ்ந்திருக்கலாம். ஒரு சாபம் கொடுத்திருக்கலாம். இது போன்ற அப்பன் மகன் பிரச்சனை இல்லாத இந்த குடும்பத்தில் இருக்காது. இந்த ஜாதகருடைய குடும்பத்தில் தந்தை மகனுடைய பிரச்சனையோட ஒரு தடவையாவது ஒரு தலைமுறையாவது வாழ்ந்திருப்பார்கள், அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்னு அர்த்தம். இது போன்ற அமைப்பு உள்ள ஜாதகம். இதுதான் நிறைய யோக தடையை செஞ்சு கொண்டு இருக்கும். இது போல சரி, இது போல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? பித்ரு வழிபாடு சரியாக செஞ்சுக்கணும், குலதெய்வ வழிபாடு சரியாக செஞ்சுக்கணும். இது மாதிரி செஞ்சீங்கன்னா தான் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த திசாபுத்தி இருந்தாலும் அது ஒத்துழைக்கும். அதே போல் காலபுருஷனுக்கு 6-10 கூடைய சனி புதன் சேர்க்கை எந்தெந்த ஜாதகத்திலெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ இதெல்லாம் கர்மாவை கொடுக்கின்ற ஜாதகம். 6-10 கர்மா. அந்த 6-10 கூடியவர்கள் சனி புதன் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த சனி புதன் சேர்ந்த ஜாதகத்திலெல்லாம் கர்ம பலனை அனுபவித்தே தீர வேண்டும். எந்த ஒரு பலனையும் தாமதப்படுத்தி கொண்டுதான் வருவார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்தார். இவர்கள் யாருடைய பாதங்களிலும் விழாமலும் இவர்கள் பாதத்தில் வேற யாரும் விழாமலும் பார்த்துக் கொள்வது இவருடைய கர்மா வெளியேறுவது மற்றும் வாங்கிக் கொள்வதில் தடுத்து கொள்ளலாம். மேலும் இந்த கர்ம பலன் இவ்வாறு இருந்தாலும் இங்கு செவ்வாய் புதன் பரிவர்த்தனை இருப்பதினால் இவர் பிறந்தவுடன் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வசித்திருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. இல்லை என்றால் பூர்வீகத்திலே இருந்தால் இடம் மாறி இருக்கும் பொழுது இந்த பலன் இவர்களுக்கு சிறப்பு செய்யும். சரி, இவருக்கு குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு முறையாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு கொஞ்சம் வழி வகுக்கும் அப்படிங்கிறத பரிகாரம் சொல்லிடுச்சு. இந்த அம்மாவுக்கு என்னன்னு பார்ப்போம். இவங்க லக்கணத்தில் சார பரிவர்த்தனை அப்படி நட்சத்திர பரிவர்த்தனை ராகு இது ஒருத்தரோட சார பரிவர்த்தனை, செவ்வாய் குரு சார பரிவர்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் இந்த நட்சத்திர ரீதியாக சூட்சும ரீதியாக சார பரிவர்த்தனை நடந்திருக்கு. அப்போ ஒரு மருத்துவம் இந்த 5 அப்படிங்கிற குழந்தையை பெற 8 அப்படிங்கிற மருத்துவம் பார்த்தாகணும், அதுக்கேற்ற செலவு செஞ்சாகணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த மருத்துவம் அப்படிங்கிற துறை இங்கே லிங்கு வந்துடுது. அதே மாதிரி அங்கேயும் பரிவர்த்தனை கிரகங்கள் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை இருக்கிறதுனால நீங்கள் ஒரு மருத்துவத்தை பார்க்கும்பொழுது அந்த மருத்துவத்தை வேறு இது மாற்றி பாருங்கள். ஒரு மருத்துவமனைக்கு போய் கொண்டு இருந்தீர்கள் என்றால் அந்த மருத்துவமனை வேறு மருத்துவமனை மாற்றுங்க. இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் எந்த டாக்டர்னு பார்த்து அங்கே செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். டாக்டரையோ அல்லது மருத்துவமனையோ மாற்றி பார்க்கும் பட்சத்தில் இது போன்ற பரிவர்த்தனை நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும் ஜாதகத்திற்கு அதிக சப்போர்ட் செய்யும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி இங்கே 10வது வீட்டில் நீசம் அடைகிறார். 6-10 கர்மா லிங்கு, அதுலேயும் இவர் நீசத்தில் இருக்கார். 6ஆம் அதிபதி நீசம் பெற்றுவிட்டால் சுய வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாது. அதாவது சுயமாக நீங்களே வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு மெடிக்கலில் மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தவையை அது இதுன்னு அரைச்சி பூசக்கூடாது. மருத்துவர் உதவி இல்லாமல் எந்த ஒரு வைத்தியமும் செய்யாமல் இருந்தால் இந்த ஜாதகத்திற்கு பக்க விளைவுகள் எதுவும் வராது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அடிப்படையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த தம்பதிகளுக்கு சிறப்பான குழந்தை வரம் கொடுத்து இறைவன் அருள் பழியும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கின்றேன். வணக்கம்.